ஓம் சாந்தி. நாம் தந்தைக்கு முழுமையான உதவியாளராக இருக்கும் ஆத்மா. நாம் அதிர்ஷ்டசாலி ஆத்மா. நாம் குல தீபமாக இருக்கும் ஆத்மா. நாம் 84 பிறவிகளின் சக்கரத்தை முடித்துவிட்டோம் என்பது நம்முடைய நினைவிற்கு வந்திருக்கின்றது. இப்போது நம்முடைய வீடு சாந்திதாமத்திற்கு செல்ல சிறிது நேரம்தான் இருக்கின்றது. நமக்கு வீட்டிற்கு போக வேண்டும் என்ற நினைவிருப்பதால் பழைய உலகத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் பார்க்காமல் இருக்கின்றோம். நம்மிடம் எல்லையற்ற வைராகியம் இருக்கின்றது. வேலை, தொழில் போன்றவை செய்தாலும் லேசாக இருக்கின்றோம். நம்மை இந்த உலகத்தின் விருந்தினர் என்று நாம் நினைக்கின்றோம். நாம் நம்மை சிறிது நேரத்திற்கு இந்த பழைய உலகத்தின் விருந்தினர் என்று புரிந்திருக்கின்றோம். நம்முடைய உண்மையான வீடு சாந்திதாமமாகும். இப்போது நாம் சங்கமிகத்தில் அமர்ந்திருக்கின்றோம். நமக்கு 84 பிறவிகளின் நினைவு வந்துவிட்டது. தந்தை வந்திருப்பதே புதிய உலகத்திற்கு அழைத்துச் செல்வதற்காக. சுகதாமத்தில் ஆத்மாக்கள் சுகம் மற்றும் அமைதியில் இருக்கின்றது. ஆத்மாக்களாகிய நாம் சாந்திதாமத்தை சார்ந்தவர்கள். இங்கே நடிகர்களாக இருக்கின்றோம். நமக்கும் தந்தைதான் வந்து படிக்க வைக்கின்றார். நாம் இப்போது எவ்வளவு புத்திசாலியாக ஆகியிருக்கின்றோம். நாம் அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகள், சகோதரர்கள். தந்தை 5000 வருடத்திற்கு முன்பு போலவே படிக்க வைக்கின்றார். தந்தைதான் சொர்க்கத்தை படைக்கக்கூடியவர். இப்போது இது கடைசி பிறவி. நாம் இப்போது தூய்மையாக ஆகின்றோம். பிறகு 21 பிறவிகளுக்கு மிகவும் சுகமாகி விடுகின்றோம். சிவத்தந்தை ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு பிறகும் வருகின்றார். இப்போது நாம் பாவத்திலிருந்து விடுபடுவதற்காக முயற்சி செய்கின்றோம். இந்த உலகத்தில் எந்த பொருளின் மீதும் பற்றில்லாமல் இருக்கின்றோம். இந்த பழைய உலகத்தின் மீது நமக்கு
இப்போது வைராகியம் வருகின்றது. பல பிறவிகளின் பாவங்களின் சுமை நிறைய இருக்கின்றது. நாம் எவ்வளவு தந்தையின் நினைவில் இருக்கின்றோமோ அவ்வளவு லேசாகிக் கொண்டே செல்கின்றோம். அழுக்கும் நீங்கிக் கொண்டே போகின்றது. குஷியும் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. இப்போது மீண்டும் நாம் நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு செல்கின்றோம். ஒரு நொடியில் ஜீவன் முக்தி. தந்தை வந்திருக்கிறார் என்றால் நிச்சயம் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வார். நாம் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகளாக ஆகிவிட்டதால் எல்லையற்ற ராஜ்யத்தின் மீது நமக்கு உரிமை இருக்கின்றது. இப்பொழுது ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் தந்தை பாரதத்தில்தான் வருகின்றார். தந்தை வந்து நமக்கு ராஜ்யத்தை கொடுத்துவிட்டு செல்கின்றார். இறைவன் இப்போது நம்முடைய தந்தையாகவும் ஆசிரியராகவும் குருவாகவும் இருக்கின்றார். சிருஷ்டியின் முதல் இடை கடையின் சக்கரம் 84 பிறவிகளின் ஞானம் இப்பொழுது நம்முடைய புத்தியில் இருக்கின்றது. நம்முடைய புத்தியில் அடிக்கடி சுயதர்சன சக்கரம் நினைவில் வருகின்றது. இதுவே மன்மனா பவா ஆகும். இப்போது நாம் தந்தை மற்றும் சிருஷ்டி சக்கரத்தை நினைவு செய்கின்றோம். நாம் அகாலமூர்த்தியாக இருக்கின்றோம். புருவ மத்திதான் நம்முடைய சிம்மாசனமாகும். ஆத்மா அழிவற்றது, சரீரம் அழியக்கூடியது. நாம் அனைவரும் யுத்த மைதானத்தில் இருக்கின்றோம். மன்மனா பவ என்பதில் நாம் ஜின்னாகி விடுகின்றோம். நாம் சேவை செய்கின்றோம். ராஜ்யமும் நமக்குத்தான். பாப்தாதா மூலம் பிராமண பிறப்பு கிடைத்தவுடன் முழு நாளிலும் அநேக சிரேஷ்டமான குஷியினுடைய பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கின்றன. ஆகையினால் நம்முடைய பெயரால் மட்டுமே இப்பொழுது வரை அநேக பக்தர்கள் அல்பகால குஷியடைகின்றார்கள். நம்முடைய ஜட சித்திரங்களை பார்த்து குஷியில் நடனமாடுகின்றார்கள். நாம் அனைவரும் அப்பேற்பட்ட அதிர்ஷ்டசாலியாக இருக்கின்றோம். அதிக பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கின்றது. அவற்றை நாம் தக்க சமயத்தில் பயன்படுத்துகின்றோம். எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்கின்றோம் மற்றும் நினைவை சொரூபத்தில் கொண்டு வருகின்றோம். நம்மை பாவங்களிலிருந்து விடுவித்துக் கொள்ள
முயற்சி செய்கின்றோம். மாயை என்ற ஜின் பூதத்திடமிருந்து தப்பித்துக் கொள்ள ஆன்மீக தொழிலில் பிஸியாக இருக்கின்றோம். தந்தைக்கு முழுமையான உதவியாளராக ஆகின்றோம். அனைத்து பொக்கிஷங்களையும் தக்க சமயத்தில் பயன்படுத்தி நிரந்தர குஷியை அனுபவம் செய்யக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஆத்மா நாம். தந்தையின் சிரேஷ்டமான ஆசைகளின் தீபத்தை ஏற்றக்கூடிய குல தீபமாக இருக்கும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.